நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 293 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 317 ரூபாவாகும். 340 ரூபாவாக நிலவிய ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 365 ரூபாவாகும். 281 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் லீட்டரின் விலை 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 303 ரூபாயாகும். 329 ரூபாயாக நிலவிய 4 ஸ்டார் யூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 353 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லீட்டர் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 195 ரூபாவாகும். அதே நேரம் IOC நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட விலை திருத்தத்திற்கு சமாந்தரமாக தனது விலைகளை திருத்தம் செய்துள்ளது. நாட்டில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டமைக்கான காரணங்கள் குறித்து இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனத்தின் முகாமை பணிப்பாளர் மைரு நெத்திகுமாரகே இன்று விளக்கமளித்துள்ளார். எரிபொருள் விலைகள் ஒரே அடியாக பெருமளவு உயர்வதை தவிர்ப்பதற்காகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பொதுவாக முந்தைய மாதத்தின் விலைகளை சரி செய்தே நாங்கள் விலைகளை அதிகரிக்கிறோம். தற்போது எங்களிடம் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு நிலையாக இருந்த போதிலும் அடுத்த மாதத்திற்காக வரும் கப்பலின் எரிபொருள் பெருமளவு அதிகரித்து வருகிறது. எனவே தற்போதுள்ள இருப்புகளை பாதுகாத்து விலையை சமநிலைப்படுத்த நாங்கள் எதிர்பார்த்தோம். அதன்படி எரிபொருள் விலைகள் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவில் உயர்வதை தவிர்க்கவும், இருக்கும் இருப்புகளை மாதங்களுக்கு இடையில் கவனமாக பகிர்ந்து பயன்படுத்தவும் விலையை சமநிலைப்படுத்தினோம் என அவர் தெரிவித்தார். டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை உயர்ந்த போதிலும் அது பேருந்து கட்டண திருத்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாதென அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிரண்டா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்போதைய கட்டணங்களே அவ்வாறே நடைமுறையில் இருக்கும் என்றும் கலாநிதி நிலான் மிரண்டா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் ஆட்டோ டீசல் 22 ரூபாவினாலும் 1 லிட்டர் லங்கா சூப்பர் டீசல் 24 ரூபாவினாலும் அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டண உயர்வு அவசியம் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகரித்ததை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனது சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்று கூடி கட்டண உயர்வு குறித்து முடிவெடுப்பார்கள் என சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இதற்கிடையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்த போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்த திருத்தமும் செய்யப்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணையகத்தின் இயக்குநர் ஜெனரல் நிலான் மிரண்டா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களின் கட்டணங்களை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5 வீதத்தால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் லலித் சந்திரசிறி பெர்னாண்டோ, இதற்கு முன்னர் பலமுறை எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் செய்யவில்லை என குறிப்பிட்டார். இருப்பினும் இம்முறை டீசல் விலை 22 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து கட்டணத்தையும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஏனைய சங்கங்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் ஊடகங்களிடம் கூறினார். அதன்படி குறித்த கட்டண திருத்தம் இன்று முதல் அமுலுக்கு வருவதாக லலித் சந்திரசிறி பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பு 9, 14 மற்றும் கம்பஹாவின் சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக இன்று காலை தெரிவிக்கப்பட்டது. மின்சார தொழிற்சங்கங்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக இந்த மின் தடைகளை வழமைக்கு கொண்டு வருவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்த பின்னர் நிறுவப்பட்ட புதிய நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் போது முறையான நியமன கடிதங்களை வழங்காமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று மாலை 3 மணிக்கு தொடங்கியது. இது 24 மணி நேரம் தொடரும் என இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறாயினும் மின்சார சபையை ரத்து செய்து புதிய நிறுவனங்களின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சவால்களில் எந்தவொரு சிக்கலும் ஏற்படாது என இலங்கை மின்சார சபை மாற்றத்திற்கான பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷன் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படவில்லை. திரைசேரிக்கு சொந்தமான அரச நிறுவனங்களிடமே பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது மின்சார சபையின் சேவையாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மின்சாரத்துறையை வினைத்திறனாக்குவதற்காக கட்டமைப்பில் மாத்திரமே மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்தார். இலங்கை மின்சார சபை மறுசீரமைக்கப்பட்டமை தொடர்பில் நேற்று விசேட அறிவிப்பை விடுத்து உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் பணிகள் நேற்றுடன் வெற்றிகரமாக முடிவடைந்தது. 100%
50% அரசுக்கு சொந்தமான பங்குகளை கொண்டுள்ள 4 அரச நிறுவனங்களிடமும் 2 இணை நிறுவனங்களிடமும் மின்சார சபையின் விடயதானங்கள் பொறுப்பாக்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது மின்சார சபையின் சேவையாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பல்வேறு காரணிகளின் நிமித்தம் சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் தீர்மானத்தை அறிவித்தவர்களுக்கு சேவை காலத்தை அடிப்படையாக கொண்டு போதுமான இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்மமகா சங்க சபையின் மகாநாயக்கர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பன்னிப்பிட்டிய ருக்மலே ஸ்ரீ தர்ம விஜயாலோக மகா வியாராதிபதி வணக்கத்திற்குரிய இத்தேபானே தம்மலங்கார தேரர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார். இதன்போது ஜனாதிபதி தேரருடன் சிறு உரையாடலை மேற்கொண்டதுடன் அரசாங்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க ஜனாதிபதிக்கு தேரர் தனது ஆசீர்வாதங்களை தெரிவித்தார். கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்மமகா சங்க சபையின் சிரேஷ்ட கர்மவாகாச்சாரிய வணக்கத்திற்குரிய மாபலகம புத்தசிறி தேரரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விசேட அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட நிகழ்வுகளில் பங்கேற்பதே இவரது இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம். நினோய் அக்வினோ சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமரை பிலிப்பைன்ஸிற்கான இலங்கை தூதுவர் சானக தல்பாஹேவா, பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் உற்சாகமாக வரவேற்றனர். மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் தின மாநாட்டில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய விசேட உரையாற்ற உள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர்கள் சிலருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் மற்றும் புதிய ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட உள்ளது. நமது நாட்டின் தேசிய நிறுவனங்களை பாதுகாத்து தனியார் மயமாக்கலை தடுக்க வேண்டும் என்பதே தேர்தலுக்கு முன்பு மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடாக அமைந்து காணப்பட்டன. இன்று அரசாங்கம் இலங்கை மின்சார சபையின் இறுதி ஊர்வல அறிவிப்பு செய்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட கூற்றொன்றை முன்வைத்து தெரிவித்தார். முன்பு மின்சார சபையின் 23,000 தொழிலாளர்களை வீதிகளுக்கு இறக்கி மின்சார சபையில் கை வைக்க விட மாட்டோம் என்று மக்களை ஏமாற்றி இன்று அரசு அதிகாரத்தை கைப்பற்றி மின்சார சபையை பல நிறுவனங்களாக பிரித்து வழங்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதில் சீர்திருத்தம் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் இந்நிறுவனத்தை இல்லாதொழிக்க மக்கள் இடமளிக்கவில்லை. தேசிய நிறுவனங்களை பாதுகாக்கவே மக்கள் இடமளித்தனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நாட்டின் மின்சக்தி துறை தேசிய பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கிறது என்பதால் இதன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை இதைவிட அதிக சிந்தனையுடனும் பொறுப்புணர்வுடனும் மற்றும் வகைக்கூறலுடனும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று 23,000 தொழிலாளர்கள் அனாதையாக்கப்பட்டுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கி நிர்ணயித்த 5% இலக்கை விட தற்போது பணவீக்கம் 1.6% இருப்பதால் உலகளாவிய எரிபொருள் விலை பாதிப்புகளை தாங்கும் நிலையில் நாடு உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளின் தாக்கம் குறித்து வெளிநாட்டு தொலைக்காட்சி சேவைக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, அதிகரிக்கும் எரிபொருள் விலைகள் மற்றும் பணவீக்கம் என்பன அயல் நாடுகளுக்கான கொடுப்பனவு சமநிலைகளை பாதிக்கக்கூடும். இருந்தாலும் 2022-2023 ஆண்டில் ஏற்பட்ட நெருக்கடியில் பணவீக்கம் 70% உயர்ந்தது. தற்போது இவற்றை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் இடைத்தடுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்நிய செலாவணி இருப்புகள் தற்போது 0 இருந்து $7 பில்லியன் மேலுயர்ந்துள்ளன. இது வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு எதிராக ஒரு சாதகமான போக்கை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் பணவீக்க கட்டமைப்பு மற்றும் விகிதத்தை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக செயற்பட அனுமதிக்கிறது. தேவை மற்றும் செலவு அழுத்தங்களை நிர்வகிக்க இது உதவுகிறது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், பெட்ரோலிய விலைகள், சுற்றுலாத்துறை என்பனவற்றில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இயலுமான வரையில் அபாயங்களை குறைப்பதற்கு நிதி மற்றும் வெளி விவகார கொள்கைகள் மூலம் இடையங்களை தயாரித்து வலுப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் புதிய செயலாளராக குணதாச சமரசிங்க நியமிக்கப்பட்டார். குறித்த நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்தார். இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான குணதாச சமரசிங்க இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் போது கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றி வந்தார். எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிராக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை இம்மாதம் 18ஆம் தேதி அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட மூவர் கொண்ட
கொண்ட நீதியரசர்கள் குழாம் இதனை விசாரணைக்காக வரும் 13ஆம் தேதி அழைப்பதற்கும் உத்தரவிட்டது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட குழுவினர் பெயரிடப்பட்டுள்ளனர். எந்தவொரு நியாயமான காரணமும் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டத்துக்கு புறம்பானது எனவும் இதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை ஈட்டிய முறை தொடர்பில் வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தனவை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கிரேட் வெஸ்டர்ன் கல்கந்தவத்த சிவசக்தி முன்பள்ளி பாடசாலையின் ஊடாக கல்கந்தவத்த மகளிர்களுக்கான மகளிர் தின நிகழ்வு பைடஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் தோட்ட மகளிர்களால் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு பனி சுண்ணுதல், தண்ணீர் நிரப்புதல், சங்கீத நாட்காலி, தப்பு இசைத்தல் மற்றும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி ஆகிய போட்டிகள் சிறப்புற இடம்பெற்றன. இதன்போது வெற்றி பெற்ற மகளிருக்கான பரிசுகள் ஜான் பிளேயர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் அனுசரணையுடன் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது சிறப்பு அதிதிகளாக எதிர்கால மலையக அமைப்பின் செயலாளர் ஜான் பிளேயர்ஸ், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மற்றும் கல்கந்தவத்த புத்திஜீவிகள், தோட்ட மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லக்வனிதா அபிமானி மகளிர் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பல்துறையைச் சேர்ந்த பல பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் சியத்த டிவிக்கு 2 விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கொழும்பு BMICHல் நடைபெற்ற இவ்விருது வழங்கும் நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். பல துறைகளிலும் சிறப்பாக தனது திறமையை வெளிப்படுத்தி பெண்களின் திறனை மேம்படுத்தி வரும் பெண்களை மேலும் கௌரவிப்பதற்காக இந்த லக் வனிதா அபிமானி நிகழ்வு இடம்பெற்றது. அரசியல், கலை, கலாச்சாரம், வியாபாரம் மற்றும் ஊடகத்துறையில் தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்த பெண்களுக்கு இங்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஐகானிக் விருதுகள் அமைப்பின் தலைவி தேசமானிய அசங்கா அதபத்து உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இவ்வருடமும் சியத்த டிவி 2 விருதுகளை தனதாக்கி கொண்டது. வருடத்தின் சிறந்த பெண்களுக்கான நிகழ்ச்சிக்கான விருதை சியத்த டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி பெற்றது. அந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளரான ஆஷா லியனகே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அதேபோன்று வருடத்தின் மிக சிறந்த வினைத்திறனான நிகழ்ச்சிக்கான விருதும் வழங்கப்பட்டது. அந்த விருதினை சியத்த டிவியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சலனி தாரகா பெற்றுக்கொண்டார். விருதுகளை பெற்ற சியத்த டிவி குடும்பத்திற்கு ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் இனிய வாழ்த்துக்கள். திட்டமிட்ட நேரத்தை விட விரைவாக ஈரான் போர் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். CBSN நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு கருத்து தெரிவிக்கும் போது பெரும்பாலும் முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கடற்படை, விமானப்படை, தகவல் தொடர்பு வசதிகள் எதுவும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தற்போது அவர்களின் ஏவுகணைகள் சிதறடிக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக CBS நியூஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரான் போர் முடிவுக்கு வருவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கருத்திற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீதான இராணுவ நடவடிக்கைகளை எப்போது நிறுத்துவது என்பதை தாங்களே தீர்மானிப்போம் என ஈரான் இதன்போது தெரிவித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் போர் தீவிரமடையக்கூடும் என்று ட்ரம்ப் அங்கு எச்சரித்திருந்தார். இருப்பினும் அதற்கு பதிலளித்துள்ள ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முடிவை தாங்களே எடுப்பதாக கூறியுள்ளது. பிராந்தியத்தின் எதிர்காலம் தற்போது தெஹ்ரானின் படைகளின் கைகளிலே உள்ளது என ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் நேற்று நடைபெற்ற திமுக மாநாட்டில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். நம்ம OPS அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். அப்போ நவம்பர் 11ஆம் தேதி இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நம்ம OPS அவர்கள் பேசினார்கள். மறுநாள் காலையில் முரசொலியில் என்ன ஹெட்லைன்ஸ் போட்டாங்க தெரியுமா? பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டாங்க. நம்ம OPSம் முரசொலி செய்தியை குறிப்பிட்டு அவையில் பேசினார். உடனே கலைஞர் என்ன சொன்னார் என்று கேட்டால்,
பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் அதற்காக கவலைப்படக்கூடாது. பச்சை தமிழர்னு தந்தை பெரியார் அவர்கள் காமராசருக்கு பட்டமே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் முரசொலி கொடுத்திருக்கிறது. அதுவும் முரசு அடித்து கொடுத்திருக்கிறதுன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இப்படி தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சதை நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றின் முடிவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்தார். ஒரு திட்டம் அது என்ன சொல்றது உங்களுக்கு புரியுது. ஆடி தள்ளுபடி மாதிரி அன்னபூரணி சூப்பர் 6 எல்லாம் இந்த எரிகாற்று உருளையே எங்கிருந்து கொடுப்பீங்க? 6 உருளை கொடுப்பீங்க. அதில் ஒரு நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும். அதில் இழப்பீங்க. அதில் எத்தனாயிரம் கோடி இழப்பீங்க? அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி இருக்குது. என்ன சொல்கிறது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம், மோதிரம், அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு ஏலத்துக்கு வரும். இப்போ நீங்கள் தங்கச்சி கடன் பெறும்போது நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற போகிறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட கடன் பெறப்பீங்கன்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு சொத்து பத்திரம் கேட்பான், அல்லது வீட்டு பத்திரம் கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு அடமானமாக கேட்பான். நீங்கள் எதை அடமானமாக வச்சு பெறுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என் மண்ணின் வளத்தை வைப்பீங்க, நாட்டு நிலத்தை வைப்பீங்க, மக்களின் நலத்தை அடமானம் வைப்பீங்க, மக்களில் நீங்கள் வரியாக எடுப்பீங்க. இப்போ நீங்கள் கடந்த இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடாக இருக்குல்ல மின்கட்டணம். அப்போ அத்தியாவசிய பொருள் தேவையினுடைய இதில் வரி. இலங்கை தேசிய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் கரி கர்ஸ்டன் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. இவருக்கான ஒப்பந்தம் எதிர்வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2008 முதல் 2011 வரை இந்திய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய இவர் 2011ஆம் ஆண்டு இந்தியா ICC உலக கிண்ணத்தை வெல்வதற்கு முக்கிய வழிகாட்டியாக இருந்தார். 2011 முதல் 2013 வரை தென்னாப்பிரிக்க அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக பணியாற்றினார்.